இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சம்மருக்கு நிறைய பழங்கள் சாப்பிட்றது நல்லது. யூஸ்வலாக நம்ம உடம்புல 60லேருந்து 70% தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் அது நிறையா லாஸ் ஆகும் வேர்வை மூலயமா. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து 2 இதுலேயும் வளரதுக்கூடிய வைரஸஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சில வைரஸஸ் வந்து குளிர்ச்சியாக இருக்கிற சீதோஷ்ண நிலையில் வளரும், சிலது உஷ்ணத்தில் தான் வளரும். ஸோ அந்த உஷ்ணத்தில் வளர்கிற மாதிரி பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இந்த டைமில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளும் பாடியும் வந்து இந்த ஹீட்னால நம்ம வாட்டர் லாஸ் பண்ணுவோம், அதனால நம்ம டைஜஷன் கம்மியாக இருக்கும், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதனால இந்த பீரியடில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக எஃபெக்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெயில்னால நம்ம நிறையா வெளியில் வந்துட்டு குளிர்பானங்கள் அதெல்லாம் நிறையா எடுத்துக்குவோம். வெயிலில் போயிட்டு வந்துட்டு உடனே குளிர்ச்சியாக சாப்பிட்றது இதெல்லாமே வந்து நம்ம தொண்டையை எஃபெக்ட் பண்ணும். அந்த காரணத்தினால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம தண்ணி வழியாக பரவுறது இந்த சீசனில் நம்ம நிறையா வெளியில் குளிர்பானங்கள் எல்லாம் எடுத்துக்கும் போது பரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு காமன் வே வந்து ஒருத்தங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற பர்சன் மூலயமா அவங்க எங்கெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போது அந்த ஏரில் பரவுறது அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட கோல்டை வாயில் கை வச்சு கஃப் பண்ணிவிட்டு அதே கை கொண்டு போய் எங்கேயாவது சர்ஃபேஸை டச் பண்ணி அந்த சர்ஃபேஸ் மற்றவங்க டச் பண்ணும்போது அப்படி தான் இந்த வைரஸஸ் யூஸ்வலாக பரவுது. பட் இந்த பரவுறதே வந்துட்டு நம்ம பாடியில் இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா இது நம்மளை எஃபெக்ட் பண்ணாது. நம்மளும் அந்த சர்ஃபேஸ் தொடுவோம், அந்த மாதிரி பீப்புள் பக்கத்தில் இருப்போம். நம்ம இம்யூனிட்டி எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து அது நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணணுமா இல்லையான்றது டிசைட் ஆகும். சம்மருக்கு நிறைய பழங்கள் சாப்பிட்றது நல்லது. அதை யூஸ்வலாக நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி சாப்பிட்றது தான் நல்ல ஹேபிட்டாக இருக்கும். என்னென்னா வெளியில் வெட்டி அங்கே சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கத்த சூழல் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த வெட்டினவருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், அந்த கத்தி அவர் யூஸ் பண்ணுறது சரியாக கழுவாமல் இருக்கலாம், அவர் யூஸ் பண்ணுற தண்ணியில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வெளியில் வெட்டி வச்சுருக்க பழங்களை தவிர்த்துட்டு வீட்டில் வந்து முழுசாக வாங்கிட்டு வந்து வெட்டி சாப்பிட்றது தான் நல்லதாக இருக்கும். மழை காலத்தில் வந்து உங்களுக்கு கஃபம் நிறையா இருக்கும். அப்போ வந்து இருமல், தொண்டை கட்டிட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம உஷ்ணம் உடம்புல ஜாஸ்தி இருக்கிறதுனால அதிகமாக நம்மளுக்கு தொண்டையில் தான் பாதிப்பு அதிகமாக வரும், இருமல் வரும். கஃபம் நிறையா இருக்காது, ஆனால் நம்மளுக்கு தொடர் இருமலாக இருக்கும். இந்த வெயில்னால காலத்தில் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வேர்வைனால நம்ம பாடியில் வாட்டர் லாஸ் நிறையா இருக்கும். நம்ம உடம்புல தண்ணி நம்ம யூஸ்வலாக நம்ம உடம்புல 60லேருந்து 70% தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் அது நிறையா லாஸ் ஆகும் வேர்வை மூலயமா. ஸோ நம்ம நிறையா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அதனால தான் இந்த சீசனில் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸும் நிறையா கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் அந்த மாதிரி நீர் நிறையா இருக்கிற மாதிரி பழங்கள் தான் கிடைக்கும். அதனால இந்த வாட்டர் பேலன்ஸை நம்ம எப்போவுமே தக்க வச்சுக்கிறது இந்த சம்மரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொண்டையிலன்னு இல்லை, கழுத்தில் தான் அதிகமாக, கழுத்தில் நெத்தி பகுதியில் அங்கே தான் நம்மளுக்கு அதிகமாக வேர்க்கும். நம்ம பாடி தெர்மோ ரெகுலேஷன் பண்ணும்போது தன்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற வெளியில் இருக்க உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியோட டெம்பரேச்சரை அது ரெகுலேட் பண்ணிக்கும் போது நம்ம அதுலேருந்து தண்ணியை வெளியில் எவாப்ரேட் பண்ணி வச்சு நம்ம பாடியை கூலாக்கும். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய இடம் வந்து மோஸ்ட்லி கழுத்து, நெத்தி பகுதி, மூக்கு கடியில் இங்கெல்லாம் தான் வேர்வை அதிகமாக வரும். தலையில் இந்த இடத்துலலாம் தான். லைட் ஃபுட்டாக சாப்பிடணும், நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். தண்ணி குடிக்கிறது சுத்தமான தண்ணியாக நிறையா தண்ணி எடுத்துக்கணும். பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது, நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, க்ளீன், ஹெல்தி அண்ட் என்ன சொல்கிறது நியூட்ரிஷியஸாக ஃபுட்டாக இருக்கணும். ஹெவி ஃபுட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த பீரியடில் டைஜஷன் கம்மியாக இருக்கும். வெயில் காலத்தில் நம்ம வெளியில் வரும்போது சன் வந்து நம்மளோட உடம்புலேருந்து நிறைய வாட்டரை வந்து உறிஞ்சுன்ற காரணத்தினால நம்ம வந்து ப்ரொடெக்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு கொடை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே வந்து நிறைய வேர்த்திருக்கும். ஸோ வீட்டில் வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது,
கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும். வெயிலேருந்து வரும்போது நம்ம பாடி வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும், அந்த சூடுக்கு அந்த இதுக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், அந்த சூட்லேருந்து கம்மியான டெம்பரேச்சருக்கு வரீங்க. ஸோ இமீடியட்லி தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம பாடியை எஃபெக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்பவே வேர்த்து போய் நம்ம வருவோம், அதோடு இருக்காமல் குளிச்சுட்டா பெட்டராக இருக்கும். அந்த வேர்வைங்கிறது வந்து நம்ம உடம்புலேருந்து இருக்கிற உப்பு சத்தோட பேலன்ஸை இது பண்ணுறதுனால அந்த உப்பு சத்து அதில் இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கின் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெளியிலேருந்து உள்ளே வந்தால் குளிக்கிறது நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நிறையா தண்ணி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற தண்ணியே குடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி இந்த சம்மர் சீசனில் அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்க வைங்க. அதிகமாக வெயிலில் வெளியில் விளையாடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து அவங்க பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள பாதுகாப்பாக கொடை வச்சு வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரியவங்கள மாதிரி அவங்களோட பாடி அந்த தெர்மோ ரெகுலேஷனுக்கு ரெடியாக இருக்காது. இப்போவே நம்ம மார்ச் தான் வந்திருக்கோம், இப்போவே வந்து டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.